ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கலவை சாதத்தில் முக்கிய இடம் பெற்றுள்ள எலுமிச்சை சாதம். இது நிறைய பேருக்கு செய்ய தெரியும், பட் பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் வருது, நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த எலுமிச்சைப்பழ சாதத்தில் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க. எனக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். 6 எலுமிச்சை பழம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே டிஸ்பிளேயில் 4 தான் வருது, ஆனால் 6 எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சியை சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 6 பழத்துடைய சாறு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப உத்தமம், அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதை லேசாக ஃப்ரை பண்ணுங்க. லேசாக அது ஃப்ரை ஆன உடனே வேர்க்கடலை உங்களுடைய விருப்பம் தான், எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை முந்திரி பருப்பு. சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போது அதோடு பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்குங்க. நான் மஞ்சள் தூள் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறம் இன்னும் நல்லா அடர் நிறம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. காய்ந்த மிளகாய் இப்போ சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் காய்ந்த மிளகாவும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் அப்புறம் இஞ்சி அதை சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்குங்க. அது நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு நிமிஷம் ஆகும். அது நல்லா ஃப்ரை ஆன உடனே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் லேசாக அந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ண கையோட எலுமிச்சப்பழ சாறை சேர்த்துருங்க. சேர்த்து கிளறி விட்டுக்குங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் சாதம், வெள்ளை சாதம் ரூம் டெம்பரேச்சர்லேயோ இல்லை நல்லா ஆறின வெள்ளை சாதத்தோட தேவையான அளவு செய்து வைத்திருக்கிற கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாதத்தை கலந்தீங்கன்னா சுவையான எலுமிச்சை சாதம் தயார். இது ஒரு சின்ன துண்டு ஊறுகாய், இல்லைன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ், வாழைக்காய் சிப்ஸ், இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசாலாவோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.